ஐ லாஸ்ட் அஸ் அன் அடல்ட். இப்போ நான் சொல்கிறத கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் நான் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு வயசு ஒரு 10-12 ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக கிரிக்கெட் விளாடுறீங்க. உச்சி வெயிலில் காலி கிரவுண்டில் சும்மா சிக்ஸர் அடித்து பறக்க விடுறீங்க. மச்சான் கேட்சா அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஓடுறாங்க. செம்ம ஜாலியாக இருக்கீங்க. காலெல்லாம் மணி. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப டயர்டாகி வீட்டுக்கு வரீங்க. உங்கள் ஃப்ரிட்ஜுக்கு தரங்க ரஸ்னா பாப். அந்த ரஸ்னாவை நீங்கள் எடுத்து மடக்கு குடிக்க அப்படியே சொன்னா சில்லுன்னு குடிச்சிட்டு டேபிள் ஃபேன் ஆன் பண்ணுங்க. அப்பாதான் உட்காந்து காற்று சில்லுன்னு வாங்குங்க. உங்கள் அம்மா சுட சுட பிரியாணி காட்டி வைக்கிறாங்க. இப்படி இருந்த ஒரு சின்ன பையன் வளர்ந்தவங்க அப்படியே மாறிச்சிட்டாங்க. ஸோ அடல்ட் ஆன பிறகு கிரிக்கெட் கேம்ஸ், மொபைல் கேம்ஸ் ஆச்சு, ரஸ்னா சுகர் கட் ஆச்சு, பிரியாணி டயட் ஆச்சு, உங்களோட ப்ரையாரிட்டிஸ் மாறிச்சு. ப்ரையாரிட்டிஸ் இஎம்ஐ ஆச்சு, இஎம்ஐ லைஃபே மாறிச்சு. உங்கள் லைஃபே ஒரு சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு. சின்ன வயசில் தனக்காக வாழ்ந்த ஒரு பையன், எனக்கு இந்த ஃபுட்டு தான் வேணும், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு தான் வேணும், எனக்கு இந்த பொம்மை தான் வேணும்னு கேட்ட ஒரு பையனுக்கு அடல்ட் ஆன பிறகு மற்றவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சு. அவங்களுக்கு அது பிடிக்கும், எங்களுக்கு இது பிடிக்கும், எங்களுக்கு பிடிக்கும், அதனால தான் நான் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சு. அடுத்தவங்களுக்கு வாழ்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த ப்ராசஸில் தன்னை மறந்துடக்கூடாது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு அடல்ட்ஹுட் லைஃப்லையும் நம்ம இன்ட்ரெஸ்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். எனக்கு இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை, புது ட்ரெஸ் வாங்க பிடிக்கல, பட்டாசு வெடிக்க பிடிக்கல, எனக்கு இந்த கேமுக்கு போக பிடிக்கல, அந்த கேம் பார்க்க பிடிக்கலன்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு வாட்டி திருப்பியும் ட்ரை பண்ணுங்களேன். அந்த சின்ன பையன் எதெல்லாம் ஆசைப்பட்டானோ அதை திருப்பி ரீலீவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடல்ட்டாக உங்கள் லைஃப்பை போரிங்காக நீங்கள் நகர்த்தாமல் உங்களோட இன்னர் சைடில் நீங்கள் சந்தோஷப்படுத்தி வச்சு அடுத்தவங்களுக்கு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்றதை பார்த்துக்கோங்க.